ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது சிங்கப்பூரில் ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. பாருங்க, ஏதோ பெரிய ஜவுளி கடை மாரி இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே சொல்ல முடியல பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டி. அ இங்க என்னன்னா, உள்ள வந்த பிறகு தான் ஒரே இன்ப அதிர்ச்சிங்க. அது மட்டும் இல்ல, எங்க சுத்தி பார்த்தாலும் அ தமிழ், தமிழ், தமிழ். இந்த ஸ்டேஷன் பேரு தமிழ்ல இருக்கு. இங்க பாருங்க, தமிழ்ல அனௌன்ஸ்மென்ட்ட எழுத்துக்குரிய நகலை அல்லது பொருளை நீங்கள் கண்டால் எங்கள் ஊழியர்களிடம் தெரியப்படுத்துங்கள் அல்லது 999 என்ற எண்ணில் காவல்துறையினரை அழைக்கவும். பாருங்க, இந்த ஸ்டேஷன் ஆர்ச்சர்ட், இந்த ஸ்டேஷன்ல தமிழ்ல என்ன அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப இன்ப அதிர்ச்சின்னா இதாங்க. இது போக பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின் வந்து நிற்கிறது, ஆட்கள் ஏறுறது இறங்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ டிசிப்ளினாக எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப க்ரௌட் இருக்காது. அது போக இந்த வர்ற ட்ரெயின் எல்லாம் ப்ராப்பர் டைமில் வந்துடுது. இன்னொரு விஷயத்த பாருங்க, இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பேப்பர் துண்டு கூட பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ அழகு. இப்போ பாருங்க, நான் முதல்ல சொன்ன அந்த இன்ப அதிர்ச்சியை விட இன்னொரு அதிர்ச்சி. இதுதாங்க லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியான்னுட்டு எல்லா ஷாப்ஸும் பாருங்க, எல்லா போர்டும் தமிழ்ல தாங்க இருக்கு. இங்க பாருங்க, நகைக்கடைகள், நகைக்கடைகள்ல அடகு வைக்கிறதுக்கு வாங்கன்னுட்டு போட்டிருக்காங்க தமிழ்ல. இது போக ஆனந்த பவன் ஹோட்டல் இங்க பாருங்க, இதில் அடகு கிடையாம். அடுத்தாப்புல இது இந்த ஹோட்டல், இது வந்து கோமலா விலாஸ் உணவகம். அங்கே தான் சாப்பிட்டோம். என்ன, திருநெல்வேலியில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு திருநெல்வேலி ஞாபகங்கள்லாம் கொண்டு வந்துடுறாங்க அங்கே. பிறகு ஈச் அண்ட் எவ்ரி ஷாப் இங்கே பாருங்க, தைத்தோங், அதுவும் தமிழ் எழுதியிருக்காங்க. இதை பார்த்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமோங்கிற ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க சிங்கப்பூர். உண்மையிலே பார்க்க வேண்டிய இடம். இங்கே இன்னொன்று லிட்டில் இந்தியா, அதனால் இந்தியன்ஸ் தான் வருவாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய சைனீஸ் பீப்புள், மற்ற நாட்டில் உள்ளவங்களும் நிறைய பேர் வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இது போக
மற்ற அதாவது நம்ம ஊரில் உள்ள இந்து டெம்பிள் இருக்குது, சர்ச் இருக்குது, தமிழ் சர்வீஸ் உள்ள சர்ச்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அதாவது லிட்டில் இந்தியா மீன்ஸ் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இதை பாருங்கள், வீராசாமி ரோடு, இந்த ஸ்ட்ரீட் பேரே அந்த மாதிரி நிறைய தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதாவது இங்கே அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் இருக்குது, அதனால ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சிங்கப்பூர் வீடியோக்கள் வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.